Welcome to Maximum channel. Don't forget to like and subscribe. Welcome. 11th Max Chapter 3 Trigonometry Exercise 3.2 8th sum. Perimeter of a certain sector of a circle. ஒரு சர்க்கிளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செர்டைன் பார்ட் எடுத்துக்கிறாங்க, ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிமீட்டர் ஆஃப் செர்டைன் செக்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் ஒரு ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த பார்ட் எடுத்துகிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் அண்ட் செமி சர்க்கிள். இது எப்படி இருக்குன்னா செமி சர்க்கிளோடைய லென்த்து பார்ட்டில் இருக்குமா, அதாவது இதுக்கு பாதி இருக்கிறதுன்னு தான் அவங்க அதை சொல்லியிருக்காங்க. செமி சர்க்கிள் ஹேவிங் த சேம் ரேடியஸ்னால் இதுக்கும் அதே ரேடியஸ் தான் இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படி இருக்கும் போது இந்த ஆங்கிளை டிகிரிஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பண்ணோம்னா லெட் ஆர் பி தி ரேடியஸ் அண்ட் ஸோ பெரிமீட்டர் ஆஃப் செக்டார். இந்த செக்டாரோடைய பெரிமீட்டர் மட்டும், பெரிமீட்டர் ஆஃப் செர்டைன் செக்டார் கொடுத்துருக்காங்களா, ஒரு சர்க்கிளோடைய செர்டைன் பார்ட் எடுத்திருக்காங்க. இது என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த செகண்ட் லைனை ஃபைன் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஆர்பி த ரேடியஸ், இதுக்கு வந்து அங்கே கொடுத்துருக்கக்கூடிய செக்டாருக்கு ஆர் தான் ரேடியஸ், ஏன்னா அந்த ரேடியஸ் எப்போவுமே இதுக்கும் ஈக்குவலாக இருக்கும்னு செகண்ட் லைன்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ பெரிமீட்டர், அப்போ இந்த பெரிமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன, இது வந்து ஒரு லென்த் ஆர்க் லென்த்துங்களா. ஆர்க் லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது, ஒரு ஆர்க் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஆங்கிளில் டீட்டான்னு சொல்லுவோம், இந்த ஆர்க் லென்த்தை தான் நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து ரேடியஸ் ஆர், இதுவும் ரேடியஸ் தான் சரிங்களா. இந்த இடத்துல இங்கே ரேடியஸ் வந்து 2 இருக்குது. இப்போ இதுக்கான பெரிமீட்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். இது ஒரு 6, இது ஒரு 6, இது மொத்தமே சேர்த்து தான் இதோடைய பெரிமீட்டர்னா என்ன, சுற்றளவுங்களா. சுற்றளவுனா இது மொத்தமே சேர்த்தா தான் சுற்றளவு. அந்த செக்டாருக்கு மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து இது ஒரு 6, இது ஒரு 6, இது இந்த லென்த் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இந்த ஆர்க் லென்த் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் இந்த லென்த்து என்னன்னு தெரியாது. அதனால் வி வில் கன்சிடர் அஸ் எல்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம் சரிங்களா. நான் இப்போ இதோடைய பெரிமீட்டர், இந்த செக்டாரோடைய பெரிமீட்டர் மட்டும் பற்றி பார்க்கலாம். செக்டாரோடைய பெரிமீட்டர் அப்படின்னா இந்த 2 ஆரையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் இந்த லென்த் எவ்வளோன்னு தெரியாது, இதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு லென்த்து ப்ளஸ் ஒரு ஆர் இன்னொரு ஆர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா எல் ப்ளஸ் 2R. இதுதான் இந்த செக்டாரோடைய பெரிமீட்டர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் அ செமி சர்க்கிள். கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் எ செமி சர்க்கிள். இதுக்கு என்ன மீனிங்னா லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செமி சர்க்கிள். ஒரு செமி சர்க்கிளுடைய ஆர்க் லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. செமி சர்க்கிள்னால் என்ன, ஒரு சர்க்கிளில் பாதி, இந்த பாதியோடைய ஆர்க் லென்த்து மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த செமி சர்க்கிளுடைய ஆர்க் லென்த்துக்கு வந்து என்னவா பெரிமீட்டர் இருக்கும், இது ஃபுல்லாகவே பெரிமீட்டர்னும் போது சர்க்கிளுடைய பெரிமீட்டர் 2πr. நமக்கு செமி சர்க்கிளுடைய பெரிமீட்டர் மட்டும் வேணும்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு πr. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா அங்கேயே கொஷினில். பெரிமீட்டர் ஆஃப் சர்டைன் செக்டர் ஆஃப் எ சர்க்கிள் is equal to length of arc of semicircle having the same radius. ரெண்டுத்துக்கும் ஒரே ரேடியஸ் தான், அதனால் நமக்கு ஆர் வந்து சேஞ்ச் ஆகாது. இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கங்க. இந்த இடத்துல பெரிமீட்டர் ஆஃப் செர்டைன் செக்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவல் டு போட்டு லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செமி சர்க்கிள் ஹேவிங் த சேம் ரேடியஸ் எழுதிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும். எல் ப்ளஸ் 2R ஈக்குவல் டு πr. நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் த செக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் த செக்டார்னா என்ன, இந்த ஆங்கிள் வேணும், டீட்டா வேணும் அப்படின்னா ஆர்க் லென்த்து டிவைடட் பை ரேடியஸ். ஆர்க் லென்த் வேணுங்களா, நமக்கு ஆர்க் லென்த்தும் ரேடியஸ் ஆல்ரெடி ஆறுன்னு தெரியும், ரெண்டுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான் ஆறுன்னு தெரியும். இந்த ஆர்க் லென்த் இப்போ வேணும் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் இருந்த எல்லை மட்டும் நம்ம வச்சுப்போம் இந்த சைடு, ஏன்னா ஆர்க் லென்த் தான் நமக்கு வேணும். அப்போ என்ன ஆகும், πr மைனஸ் 2R ஆகிடும். இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் மட்டும் காமனாக எடுத்தோம்னா π மைனஸ் 2. நவ் இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும், டு ஃபைண்ட் இந்த ஆங்கிள் டீட்டா என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எஸ் டிவைடட் பை ஆர் ஃபார்முலா. இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக நமக்கு எல்லுன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எல் பை ஆர்னு வந்துடும். நவ் டீட்டா அப்படின்றது டிகிரிஸில் இருக்கும். எல் பை ஆர், எல் என்ன இங்கே ஆர் இன்ட்டு π மைனஸ் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைடட் பை ஒரு ஆர். இந்த ஆரம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ டீட்டான்றது டிகிரியில், π மைனஸ் 2 ரேடியன்ஸில் நமக்கு கிடச்சிருக்கு. இது டிகிரியில் இருக்குது, ரேடியன்ஸில் இருக்குது.
அவங்க என்ன கொஷினில் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் செக்டார் இன் டிகிரிஸ் மினிட் செகண்ட். ஸோ டிகிரியை இதை வந்து டிகிரியாக சேஞ்ச் பண்ணணும். நமக்கு பை ரேடியன் அப்படின்றது 180 டிகிரி. நமக்கு என்ன இதை டிகிரியாக சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ டிகிரியாக சேஞ்ச் பண்ணோம்னா இப்போ பை -2 ரேடியன்றது எவ்வளோன்னு தெரியணும். we have to find it. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது பை -2 இன்ட்டு 180 டிகிரி டிவைடட் பை பை. இந்த பையை டிவைட் பண்ணணும். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை டிவைட் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்போம். அண்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோலையும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஸ்டெப்பு. நம்ம எதை ஃபைன் பண்ணுமோ அதை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எதை ஃபைன் பண்ணுமோ அது ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து கொஷின் மார்க்காக போட்டுக்கிட்டு இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஸ்டெப்பில் தீட்டா டிகிரின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இதை டிகிரியாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறோம். பை -2 இன்ட்டு 180 டிவைடட் பை பை. இங்கே பை -2 இன்ட்டு 180 டிகிரி டிவைடட் பை பைங்களா. பையோட வேல்யூ என்ன, 22/7 -2 இன்ட்டு 180 டிகிரி டிவைடட் பை பையனா திரும்ப இதுக்கும் ஒரு 22/7 போட்டுங்க. பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த 7 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 2s are 14, 22 - 14 வரும். 22 - 14 டிவைடட் பை 7 இன்ட்டு 180 ஹோல் டிவைடட் பை 22/7. இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனோன்னா இந்த 22/1ன்றது மேலே வரும்போது 1 டிவைடட் பை 22 ஆகும். 22ல் 14 மைனஸ் பண்ணுங்கள். 20ல் 14 போச்சுன்னா 6. இது ஒரு 2 ஆட் பண்ணால் 8 இன்ட்டு 180 டிகிரி இன்ட்டு இந்த 22/1ன்றது மேலே வரும்போது 1 டிவைடட் பை 22 மாறிடும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ கேன்சல் எதுனா பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், 1 டைம்ஸ் 11 ஆகுங்களா. இதை வந்து 9 டைம்ஸ் 90 டைம்ஸ் வரும். 9 8s are 72, 720 டிவைடட் பை 11. 720யை 11ஆல் டிவைட் பண்ணுங்கள். 11ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6 டைம்ஸ்ன்னும் போது 66. அகெயின் ஒரு 6 வரும். 66 60 60ன்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், 5 டைம்ஸ் போட்டோன்னா 55. நமக்கு ஃபைனலாக என்ன வரும், 5/11. 5/11 வந்து ரிமைனிங் பார்ட்டு. இது நீங்கள் வந்து இந்த 5/11ன்றது ரிமைனிங் பார்ட் அப்படியே வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸ்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு கொண்டு போகிறதுனால இதை இப்படியே வச்சுக்கலாம். இந்த 720/11 நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் 65 டிகிரி 5/11 அப்படின்னு எழுதிப்போம். இப்போ இந்த 5/11 மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு 60ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், மினிட்ஸு அண்ட் தென் செகண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம வந்து டிகிரியை 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 6 என்ன ஆகும், 300/11 ஆகுங்களா. இந்த 300/11 திரும்ப மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொண்டு வாங்க. 1 11s are 11, 2 11s are 22, 8 80 ஆகும். 7 11s are 77, 3/11. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா இப்போ 65 டிகிரி 27 மினிட்ஸ் 3/11 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3/11 மறுபடியும் வந்து நம்ம ஒரு 60ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா தான் இது என்ன ஆகும், செகண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ 65 டிகிரி 27 மினிட்ஸ் கிடச்சிடுச்சு. 3யும் 60யும் மல்டிப்ளை பண்ணோன்னா 180/11ங்களா. இதில் வந்து 1 11s are 11 வந்துடுச்சுன்னா மிச்சம் இங்கே 70. 70ல் 6 டைம்ஸ் போச்சிங்கன்னா 66. ரிமைனிங் 4 வரும். 4 டிவைடட் பை 11. ஸோ 16 4/11 பதிலாக நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த 16 மட்டும் செகண்ட்ஸில் எழுதிட்டு இந்த 4/11 ஒமிட் பண்ணிடலாம். இப்போ இதுதான் அவங்க நம்மளை ஃபைன் பண்ண சொன்னியா, இந்த டிகிரி இன் டிகிரிஸ் மினிட்ஸு செகண்ட்ஸ். தட்ஸ் இட். தேங்க்யூ.